வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிற்கால பாண்டியர்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்ட்டாக சிலபஸ் வைஸாக சிந்துவெளி நாகரிகத்தில் ஆரம்பித்து சிந்துவெளி நாகரிகம், வேத காலம், சமணம், புத்தம், மகத பேரரசு, மௌரியர்கள், சங்க காலம் அப்படின்னு தொடர்ச்சியாக கண்டினியூட்டியாக வீடியோ போட்டுட்டு வரோம். சரிங்களா? சிலபஸ் வைஸாக நீங்கள் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக கண்டினியூட்டியாக இதை ஒரு கதையாக படிக்கிற மாதிரி எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படி தொடர்ச்சியாக அந்த வீடியோக்கு வாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பிற்கால பாண்டியர்கள். ஓகே, பிற்கால பாண்டியர்கள் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்து உள்ளே போயிடலாம். சரிங்களா? பிற்கால பாண்டியர்கள் அப்படிங்கிறபோது பிற்கால பாண்டியரோட தலைநகரம் என்ன? பிற்கால பாண்டியரோட தலைநகரம் மதுரை. எல்லாத்துக்குமே தெரிஞ்சது மதுரை. இந்த மதுரையை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா கூடல் நகர் அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா? இதில் மதுரையில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அல்லங்காடி, அதாவது நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு 2 பிரிவு இருக்கும். 2 பிரிவாக வணிகம் நடந்திருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ பிற்கால பாண்டியர்களோட தலைநகரம் மதுரை அப்படின்னா அப்போ முற்கால பாண்டியர்களோட தலைநகரம் இது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? முற்கால பாண்டியர்களோட தலைநகரம் கொர்க்கை. சரிங்களா? முற்கால பாண்டியர்களின் தலைநகரம் கொர்க்கை. ஓகேங்களா? அப்போ அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வச்சு கொண்டு பாண்டியர்களோட ஆட்சி, அதாவது 6ஆம் நூற்றாண்டு இருக்குல்ல, 6ஆம் நூற்றாண்டில் தான் களப்பிரர்களை வச்சு கொண்டு பாண்டியர்களோட ஆட்சி தொடங்குது. ஸோ அதுக்கப்புறம் 9 to 13 நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா? 9 to 13 யாரோட ஆட்சி? சோழர்களின் ஆட்சி. 9 to 13ஆம் நூற்றாண்டு சோழர்களின் ஆட்சி. அதுக்கப்புறம் 13 to 16 பிற்கால பாண்டியர்களோட ஆட்சி தொடங்கிறது. சரிங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம 6 to 9ஆம் நூற்றாண்டு பாண்டியர்களை பற்றியும் 13 to 16ஆம் நூற்றாண்டு பாண்டியர்களை பற்றியும் டீட்டெயிலாக படிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, 6 to 9ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்டிய கடுங்கோன். பாண்டிய கடுங்கோன் எப்படி ஆட்சி புரியாரு? களப்பிரர்களை வச்சு கொண்டு பாண்டிய கடுங்கோன் ஆட்சிக்கு வராரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாண்டிய கடுங்கோனை தொடர்ந்து சேந்தன் ஆட்சிக்கு வராரு. அதுக்கப்புறம் அரிகேசரி மாரவர்மன், அதுக்கப்புறம் ஐதீல பாரந்தக நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் ஸ்ரீமாறன் சிறிவல்லவன், அப்புறம் 2ஆம் வரகணன், கடைசியாக ராஜசிம்மன் ஆட்சி பண்ணுறாரு. இப்போ இவங்களை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும், அதாவது இப்போ பாண்டிய கடுங்கோன் அப்படிங்கிறவர் களப்பிரர்களை வச்சு கொண்டு ஆட்சிக்கு வராரு. சேந்தன் அப்படிங்கிறவர் சேரர்களின் வச்சு. சரிங்களா? இது எல்லாமே ஒரு டீட்டெயிலாக ஒவ்வொரு பாயிண்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, பாண்டிய கடுங்கோன் அப்படிங்கிறத நம்ம சொன்னால் தான் களப்பிரர்களை வென்று ஆட்சிக்கு வராரு. அதுக்கப்புறம் சேந்தன் அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வராரு. சேந்தனை பற்றி நம்ம படிக்க வேண்டியது சேரன் வெச்சி. சரிங்களா? சேரரை வெச்சி பண்ணுறாரு. அதனால சேந்தன் சேரன் வெச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனால் சேந்தன் வெச்சி படித்ததுனால வானவர் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கிது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அரிகேசரி மாரவர்மனை நம்ம இன்னொன்று எப்படி அழைப்போம்? கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ கூன் பாண்டியன் அப்படின்னாலும் அரிகேசரி மாரவன் தான். இவர் ஃபஸ்ட்டு சமண மதத்தில் தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சைவ மதத்துக்கு மாறி இருப்பார் திருஞான சம்பந்தர் உதவினால். சரிங்களா? ஆனால் சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாறும்போது சமண மதத்தில் உள்ள 8000 சமணர்களை கொலை செய்தார் அப்படின்னு நம்மளோட வரலாறு இருக்குது. ஸோ டீட்டெயிலாக இதையும் பார்த்துக்கோங்க. அதாவது அரிகேசரி மாரவர்மன் அப்படிங்கிறது கோன் பாண்டியன். ஸோ சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாறுறாரு. சைவ மதத்துக்கு மாறும்போது சமணர் 8000 பேரை கொலை செய்திருக்காரு. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போது ஐதிக பராந்தக நெடுஞ்செழியன் பற்றி வேள்விக்குடி செப்பேடு டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன். சரிங்களா? ஸ்ரீவல்லவன் சித்தனவாசல் கல்வெட்டு இவரை பற்றி கொண்டதான். சரிங்களா? சித்தனவாசல் கல்வெட்டு பார்த்துருக்கோம்ல, அது இவரை பற்றி கொண்டதான். ஆனால் 3ஆம் நந்திவர்மனிடம் தோல்வி அடைச்சிருப்பார். இதை நந்திக்கலம்பகம் படிக்கிறோம் பார்த்தீங்களா? நந்திக்கலம்பகம் யார் எழுதுனதுனே தெரில. ஸோ அந்த இதில் நந்திக்கலம்பகத்தில் படிக்கிறது. பட் 3ஆம் நந்திவர்மனிடம் தோல்வி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து 2ஆம் வரகுணன் அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வராரு. 2ஆம் வரகுணன் அவரை பற்றி நம்மளோட இது பார்க்கணும் அப்படின்னா அபராஜித பல்லவனால் தோல்வி அடைஞ்சு திரும்புறப்பை போட்டு எடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் தான் கடைசி அரசர். 1ஆம் பராந்தக சோழரால் தோல்வி அடைஞ்சிருவார். இதோட 6 to 9ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் ஆட்சி முடியுது. அதுக்கப்புறம் 9 to 13ஆம் நூற்றாண்டு யார் வரா? 9 to 13ஆம் நூற்றாண்டு சோழர்கள் ஆட்சி புரிவார். அதுக்கப்புறம் நம்ம 13லேருந்து கண்டினியூட்டி ஆகிட்டு பிற்கால பாண்டியர்களின் ஆட்சி வரும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்ததை ஒரு டீட்டெயிலாக மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? பிற்கால பாண்டியரோட தலைநகரம் மதுரை. அப்போ முற்கால பாண்டியரோட தலைநகரம் கொர்க்கை. சரிங்களா?
ஆறாம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வச்சுக்கொண்டு ஆட்சிக்கு வராங்க. 6 to 9ஆம் நூற்றாண்டு வரை இவங்களோட ஆட்சி தான் இருக்குது. அப்புறம் 9 to 13ஆம் நூற்றாண்டு சோழர்கள் வந்திருக்காரு. ஸோ 13 to 16ஆம் நூற்றாண்டு மீண்டும் பிற்கால பாண்டியர்கள் ஆட்சி தொடங்குது. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறது 6 to 9ஆம் நூற்றாண்டு பார்க்குறோம். 6 to 9ஆம் நூற்றாண்டில் யார் யார் ஆட்சி பெற்றாங்க அப்படின்னு பார்த்தோம். பாண்டிய கடுங்கன் ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வராரு. களப்பிரர்களை வச்சு கொண்டு ஆட்சிக்கு வராரு. சேந்தன் அப்படிங்கிறவர் சேரர்களை வச்சு பெற்று வானவர் பட்டம் வச்சிருப்பார். அதுக்கப்புறம் அரிகேசரி மாறவன் பார்க்கும். அதுக்கப்புறம் ஐதில பராந்தக நெடுஞ்செழியன் பற்றி நம்ம வேள்விக்குடி செப்பேட்டில் பார்த்துருப்போம். அப்புறம் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன், அப்புறம் 2ஆம் மரவணன், அப்புறம் கடைசியாக ராஜசிம்மன் ஆட்சி பெறாரு. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 13 to 16ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் ஆட்சி. சரிங்களா? 13 to 16ஆம் நூற்றாண்டு பாண்டியர்கள். சரிங்களா? முதல்ல ஆட்சிக்கு பெறுறது சடையவர்மன் ஸ்ரீவல்லவன். சரிங்களா? சடையவர்மன் ஸ்ரீவல்லவன் ஆட்சிக்கு வராரு. அதுக்கப்புறம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சிக்கு வராரு. சரிங்களா? அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா மாரவர்மன் குலசேகரன். மாரவர்மன் குலசேகரனுக்கு 2 மகன், சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் அப்படின்னு 2 மகன் இருக்குது. சரிங்களா? மாரவர்மன் குலசேகரன் இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆட்சிக்கு இருக்க வேண்டியது மாரவர்மன் குலசேகரனுக்கு அப்புறம் வீரபாண்டியன் தான் வரணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவார். இந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாரவர்மன் குலசேகரனுக்கு அப்புறம் சுந்தரபாண்டியன் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் வீரபாண்டியன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அப்பாவான மாரவர்மன் குலசேகரனாரை கொலை செஞ்சுருவார். இதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் ஆட்சியில் இருந்தவர் பதறி ஓடி போய் டெல்லி அலாவுதீன் கில்ஜிட்ட அடைக்கலம் வந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் மாலிகப்பூர் அப்படிங்கிறவர் உள்ளே வராரு. இதுக்கப்புறம் தான் இடைக்கால இந்தியா, அதாவது டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? அதாவது முதல்ல சடையவர்மன் ஸ்ரீவல்லவன் ஆட்சிக்கு வராரு. அதுக்கப்புறம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி பெறாரு. அப்புறம் மாரவர்மன் குலசேகரன், இவருக்கு 2 மகன் சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன். ஸோ சுந்தரபாண்டியன் ஆட்சிக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ண டயத்தில் வீரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரனை கொலை செஞ்சிடறாரு. ஸோ சுந்தரபாண்டியன் டெல்லி அலாவுதீன் கில்ஜிட்ட அடைக்கலம் புகுந்து மாலிகப்பூர் உள்ளே வராரு. ஸோ டெல்லி சுல்தானியம் ஆரம்பிக்கிறது. சரிங்களா? ஓகே, இதை பற்றி டீட்டெயிலானது ஒவ்வொரு பாயிண்ட் பார்த்துடலாம். சரிங்களா? பிற்கால பாண்டியர்கள் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம். சடையவர்மன் ஸ்ரீவல்லவன் முதல்ல ஆட்சிக்கு வராரா. சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறதுல பிராமணர்களுக்கு தானம் பண்ணியிருப்பார். இவரை பற்றி இந்த 2 டீட்டெயில் மட்டுமே போதும். அதுக்கப்புறம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறது ஒரு சிறந்த அரசர். சரிங்களா? சிறந்த அரசர். ஸ்ரீரங்கத்தில் விஷ்ணு சிலைகள் தான் வச்சுருப்பார். ஸோ சேர சோழ மாலவ சோமேஸ்வரன் வெற்றி பெற்றவர் இவர் தான். சரிங்களா? இந்த 3 பாயிண்ட் மட்டும் இது போதும். அதுக்கப்புறம் மாரவர்மன் குலசேகரன் அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வர்றார். 40 வருடம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்காரு. சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் அப்படிங்கிற 2 மகன் இருக்குது. ஸோ சுந்தரபாண்டியன் ஆட்சிக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி மாரவர்மன் குலசேகரன் அவருக்கு அப்புறம் சுந்தரபாண்டியன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வீரபாண்டியன் மாரவர்மனை, அதாவது அப்பாவான மாரவர்மன் குலசேகரனை கொலை செஞ்சிருக்காரு. ஸோ சுந்தரபாண்டியன் வேறு வழி இல்லாமல் அலாவுதீன் கில்ஜி கிட்ட அடைக்கலம் புகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இடைக்கால இந்தியா டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே, இதோட நம்ம வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் நம்ம டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கண்டினியூட்டியாக பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.